பிரைஸ் அல்லோ, பிரைஸ் அல்லோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் வெள்ளனடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவான். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் வெள்ளனடைந்து சேட்டைகளை அடித்து கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க. உற்சாகத்தோடு புதிய வருடத்திற்காக, புதிய நன்மைக்காக, புதிய மகிமைக்காக, புதிய பிரசன்னத்திற்காக, நம்முடைய வாழ்வில் ஒரு ஜெயத்தை தரும்படியாக எல்லாரும் ஒன்று கூட உற்சாகத்தோடு கூட தேவனுக்கு நன்றி சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிங்க, 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 துதிங்க. ஊராபா பாபா ஷபாராபாலா பாபா, ஓ ரிபாலா பாபா ஷம்பாலா பவுடாபா ரிபாலா பாபா, ஊராபாலா பாபா ஷம்பாலா பவுடாபாரா பாபா ஜூடாபாரா பாபா. மகிமை, 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 மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே. ஜெயம், 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 ஜெயம். வானவின் சிங்காசனம் பூமியுடைய பாதபடிந்த பரலோக பிதாவே, வானாதி வானங்களை படைத்தவரே, 2025 முடிந்து 2026 வருஷத்திலே ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய கிருபையும் இரக்கத்தினால இந்த செவ்வாய்க்கிழமை, முதல் செவ்வாய்க்கிழமை நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய ஊழியக்காரர்களும் விசுவாச பிள்ளைகளுமாக உடைய குடும்பங்களுமாக நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. இந்த இடத்திலே நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை துதிக்கவும், ஜெபிக்கவும், ஆராதனை செய்யவும் இந்த இடத்திலே நாங்கள் கர்த்தாவே தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படிக்கு ஊழியக்காரர்கள் எல்லாரும் இங்கே ஆசீர்வதிக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை, வெற்றியை, மகிமையை ஆண்டவர்களுடைய சபைக்கும், குடும்பங்களுக்கும், பிள்ளைகளுக்கும், பிள்ளையுடைய பிள்ளைகளுக்கும் அனாதி கிருபை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா துஷ்ட சக்திகளை மாற்றி எங்களை இடங்களிலே
எங்களை வாலாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியான பேசுவாய் என்ற வசனத்தின்படி தேவனுடைய ஆவியானவர் வல்லமையாய் கிரிய செய்யும்படியாய் தேவனுடைய அபிஷேக வல்லமை இடத்திலே கிரிய செய்யட்டும். ஆண்டவரே, கிரிய செய்யட்டும். உள்ளங்களை ஒன்று கூட சிறப்படுத்தி உறுதிப்படுத்தி நிறுத்தும்படி இந்த வருஷம் முழுமையான எங்களுக்கு தாவே அற்புதங்களை பார்க்க உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இங்கே உள்ளதான அம்மே பாஸ்டர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திலும் துணைவியார் மற்றும் பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பை தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு வருஷத்துல நம்ம பலவிதமான உபத்திரவங்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை நாம் கடந்து இந்த புதிய வருஷத்தில் வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நான் தேவனுடைய தரிசனங்களையும் தேவனுடைய வெளிப்படுத்தல்களையும் நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். எனக்கு யாரா சொன்னா கூட எனக்கு அழுக வந்துடும். அது என்னன்னு தெரியாது, நான் அழுதுருவேன். கண்ணீரா வந்துடும். எனக்கு யார் சொன்னாலும் கண்ணீர் வந்துடும். ஆமே. போன 2004 டிசம்பர் முதல் செவ்வாய்க்கிழமை எங்க மீட்டிங் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எங்க வச்சோம் ஞாபகம் இருக்கா? 2004. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 2004 டிசம்பர் முதலாவது வாரத்தில் எங்க வச்சோம் ஞாபகம் இருக்கா? எங்க இடத்துல வச்சோம்? எங்க இடத்துல வச்சோம். மறுபடி 12ஆம் தேதி டிசம்பர்ல எங்க இடத்துல வச்சோம். 2004 வைக்கும்போது ஆண்டவர் பொதுவாக ஒரு வெளிப்பாட சொன்னார். பிறக்கும் வருஷத்துல உங்களுக்கு அமையும் நீங்கள் விரும்புகிற 5 6 காரியங்களில உங்களுக்கு 2 3 காரியங்களை நான் செய்வேன்னு சொன்னார். உங்களுக்கு யாருக்கா ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது ஆண்டவர் செஞ்சிருக்காரா? நீங்க உண்மையாகவே 2 3 காரியங்களை பெற்றுக்கொடுங்க மட்டும் கை தூக்காமீங்க. ஹல்லேலூயா. நான் நிறைய காரியம் கேட்டேன். 2 காரியம் நான் வெற்றி பெற்றிருக்கேன். ஒன்று, கேரளாவில் ஒரு புதிய ஊழியத்தை போன ஆகஸ்ட் மாதம் சிமியன் பாஸ்டர் வந்தாங்க. நம்ம ஜெனிஷன் தம்பின்னு வந்தாங்க. சோத்ரா ஊழிய மீட்டிங் ஆரம்பிச்சு எல்லை பெருசாக்கியிருக்காரு. இன்னொன்று ஒரு கார் கேட்டேன். கேட்டுட்டே இருந்தேன். ஒரு 5 மாசமா பிடிவாதமா நான் ஜெபம் பண்ணி கேட்டேன். கார் ஆண்டு தந்திருக்கார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய காரியம் இருக்கு. 2 3 காரியம் நடக்கும்னு சொன்னது உங்களுக்கு தான் ஆண்டு பேசினார். ஆனால் நானும் அதை பிடித்துக் கொண்டேன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு பேசும்போது நான் அதை வெல்கம் பண்றேன். எனக்குன்னு ஆண்டு பேசல, உங்களுக்குன்னு என்ன கொண்டு பேசும்போது அதில் உட்பட்டவன் தானே நான் அதை பிடிச்சு நான் கேட்டேன். ஆண்டு அதிசயம் பண்ணியிருக்கார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏறக்குறைய அந்த ஃபிட்டிங் எல்லாம் சேர்த்தா 5.5 லட்சம் வருது. ஆமென். சுந்தரம் ஃபைனான்ஸ் போட்டிருக்கேன். மாசத்துல 11,250 ரூபா எல்லா மாசம் அடைக்கணும். சொல்லுங்க. 5 வருஷம் அந்த காசை நம்ம அடைக்கணும். எல்லாம் பொய்யே சொல்லக்கூடாதுங்க, எல்லாம் உண்மைதான் சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இல்ல ஒன்றும் பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த உலகத்துல எது வந்தாலும் நீங்க தயவு செஞ்சு பெருமை மட்டும் பற்றாதீங்க. இந்த வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாமே மண்ணோட மண்ணா போயிரும். நிலையானது பரலோக ராஜ்யத்துக்கு போறது மட்டும்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்களுக்காக நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்க. இந்த கார்ல போகும்போதெல்லாம் துச்சருடைய பொல்லாத போக்குகளை நம்மளை தடுத்து கொள்ள, நம்மளை காத்து கொள்ள எல்லாருக்கும் விசேஷமா நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நம்முடைய சியோன் லேவியர் ஐக்கியத்திற்காக நம்ம எழுதணும். மினிட்டு புஸ்தகம் எழுதணும். ஜனஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. கேரளாவிலே ஒரு குடும்பம் நமக்கு ராஜேஷ் பிந்துங்கிற ஒரு குடும்பம் மாசம் 3000 தர்றாங்க. எவ்வளவு தர்றாங்க? 3000 ரூபாய். இன்னொரு தம்பி பாண்டிச்சேரியில இருந்து 500 ரூபாய் தர்றான். இன்னொரு சகோதரி மதுரையிலிருந்து 1000 ரூபாய் தர்றாங்க. 4500 ரூபாய் இந்த சியோ லைஃப் லேபர் ஐக்கியத்திற்காக வருது. மீதி எல்லாம் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன். சொல்றேன். அல்லேலூயா.
இன்னும் மினிட்ரி எழுதும் போது அதையும் கூட நமக்கு சேர்த்து கேரளா, மதுரை, பாண்டிச்சேரி எழுதி அவங்க கூட அனுப்பி கொடுக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இது ஆடிட்டில் நான் கொண்டு வர போறேன். ட்ரஸ்ட் நம்ம வந்து ட்ரஸ்ட் புதிய புதிய பிளான் எல்லாம் போட்டிருக்கேன். ட்ரஸ்ட் வந்து சியோன் லைஃப் மிஷன் ஆஃப் இந்தியா ட்ரஸ்ட்ங்கிற உருவாக்கப்பட்டு இந்த வருஷத்தோட 20 வருஷம் ஆகுது. இந்த மத்திய அரசினால நான் அங்கீகாரம் பெற்றிருக்கேன். டொல்லி என்கிட்ட இருக்கு. சில பிரச்சனை வரும்போது அது எங்களை இந்த ட்ரஸ்ட் எங்களை பாதுகாத்துச்சு. அந்த இடத்துல இருப்பதற்கும் ஆராதனை நடத்துவதற்கும் எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கு கிருபையினால். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் உள்ளது என்றும் இல்லாதது இல்லாத என்றும் சொல்லு. அதுக்கு மேல சொல்வதெல்லாம் அது தீமையினால் உண்டாரு. ஆனால் உள்ளதே நான் சொல்லுவேன். உள்ளதை சொல்லி நான் பழகிட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு ஜெயத்தை தர முடியும். ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெயத்திற்காக நம்ம போராடப்பட வேண்டும். ஜெயம் நம்முடைய வாழ்வு வருவதற்கு நம்ம ரொம்ப உழைக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க போகும்போது எல்லாரையும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் செகண்ட் கை கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, போங்க. சோத்திரம். அல்லேலூயா. உங்களுடைய எலிசபெத்தும் மரியாளும் சந்திச்சப்போ என்ன ஆச்சா? துள்ளிச்சு. இப்போ நமக்கு துள்றது வந்து உள்ளம் என்ன செய்யும்? உள்ளம் துள்ளும். என்னுள்ளம் தேவன் பார் பொங்கி வடியுது. ஒரு சந்தோஷம் வேணும். நம்ம சந்தோஷத்தோடு கூட நம்ம அப்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் கப்பலில் ஒர்க் பண்ணும்போது சொல்லிட்டு பிரசந்து போறேன். பண்ணும்போது கப்பலுடைய சரக்கு மட்டும் 80,000 டன்னு, 75,000 டன்னு, 85,000 டன்னு, 1,00,000 டன்னு சரக்கு மட்டும் இந்த கப்பலில் இருக்கும். கப்பல் ஒரு 30,000 டன்னு இருக்கும். இந்த கப்பலை அந்த அவுட்டர்ல இருந்து 2 குட்டி போட்டு போகும். அந்த போட்டு எவ்வளவு வெயிட் கேட்டீங்கன்னா 300 டன்னு தான் இருக்கும் குட்டி போட்டு. அந்த குட்டி போட்டுடைய முனையில பெரிய நம்ம லாரியுடைய டயர் ஒரு 5-6 டயரை வச்சு நல்லா கட்டி வச்சிருப்பாங்க. அவ்வளோ பெரிய கப்பலை, 1000 மீட்டருக்கும் நீளமா இருக்கிற பெரிய கப்பலை தாழ்ந்து இவ்வளவுதான் தெரியும். இதெல்லாம் உள்ள தண்ணிக்குள்ள இருக்கும். அந்த கப்பலை இந்த 2 குட்டி போட்டு போய் கொண்டு வந்து அந்த பெரிய துறைமுகத்துல தள்ளி 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 அணைச்சி பிடிச்சு அந்த துறைமுகத்தோட கட்ட வைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது ஏன் சொல்றேன் கேட்டீங்கன்னாலே, அவ்வளோ பெரிய கப்பலா இருந்தாலும் தானால் துறைமுகத்துக்கு என்ன செய்யாது? அது வராது. அப்படி வந்தாலும் துறைமுகத்தை அது இடிச்சிரும். பாதுகாப்பா போறதற்காக அந்த 2 குட்டி போட்டுகள் அதை போய் அணைச்சு பிடிக்கும். அதே போலவாமே மோசையுடைய கைகள் தளர்ந்து போகாம இருக்க, தாழ்ந்து போகாம இருக்க 2 பேர் ஏந்தி பிடிச்சார்கள். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கீங்களே. அல்லேலூயா. உங்களுடைய ஏந்துதலினால என் கை பலப்படும், நம்முடைய ஊழியம் பலப்படும். நாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஏந்தி பிடிக்க வேண்டும். இதுதான் ஊழியம். நம்முடைய ஊழியத்திலே நம்ம யாரும் பெரிய ஆளு கிடையாது. மோச பெரிய மனுஷன் தான். ஆனால் அவன் கை என்ன செஞ்சிட்டான்? அசந்து போயிடுச்சு. நமக்கு அசர்ந்து வரும்போதெல்லாம் நம்மளை துறைமுகத்தோடு பிடிப்புகிற 2 குட்டி போட்டு தேவை, 2 கைகள் தேவை, 2 ஆட்கள் தேவை, 2 சப்போர்ட் நமக்கு தேவை. இவ்வளவு சப்போர்ட் ஒன்னா இருந்தால் நாம் ஜெயிக்க முடியும், தடைகளை உடைச்செறிய முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். இந்த ஊழியத்திலே, அந்த பெண்டிகாஸ்ட் ஊழியத்திலே பணம் வெல்லாது, பவர் வெல்லும். தெளிவா வச்சுக்கோங்க. இந்த பெண்டிகாஸ்ட் ஊழியத்திலே பணக்காரன் மண்ணை கப்புறதை, என் 35 வருஷம் சர்வீஸிலே மண்ணை திங்கிறதை நான் பார்த்திருக்கேன். ஆனால் பவர் உள்ளவன் உலகத்தை கலக்கி கொண்டிருக்க நான் பார்த்திருக்கேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லக்கூடாது உங்களுக்கு சொல்றேன். இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய பணக்கார பாஸ்டர் கேரளா உண்டு. த காஸ்பல் போரேஷியா கேபி யோகனான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது அவர் ஜெயிலில் கிடந்து உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சமீபத்தில் ஜெயிலில் கிடந்து அதுக்கப்புறமா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். ஏன் சொல்றதுனாலாமே, கொள்கைகளை விட்டு போயிடாதீங்க. தேவனுடைய ரூல்ஸை விட்டு நம்ம ஒரு நாள் போயிட வேண்டாம். நம்ம ரூல்ஸுக்குள்ளேயே போவோம். அவரை போல ஒரு பணக்காரர் இந்த உலகத்திலேயே இல்ல பாஸ்டர் மாறல.
அதுவே உலகத்தை வெல்ல முடியலங்க, பணம் வெல்லாது. ஆனா தெய்வ சக்தி, நீங்கள் முழங்கால் படி போட்டால், நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால், நீங்கள் துதிக்க ஆரம்பித்தால் இந்த உலகத்தை வெல்ல முடியும். ஹல்லேலூயா. அந்த வெல்லுகிற வல்லமை நமக்கு வேண்டும். நான் பெரிய பெரிய ஆட்கள் சந்திக்கிறேன், ரொம்ப வசூல் ஆட்கள் சந்திக்கிறேன். ஆனாலாமே என்னுடைய தலை அவ்வளவு தாழ்ந்து போக அனுமதிக்கிறது இல்லை. ஏனென்றாலாமே தேவனுக்கு மட்டுமே நம்ம தலை என்ன செய்யணும், எப்போதுமே நான் தாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். எடுப்போம் ஒரு சில வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது, உலகத்தை ஜெயிப்பவன் 4 தேவனால் பிறப்பு 5 3 4 வசனம் படிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே என்ன செய்யும்? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசம் என்ன செய்யுமாம்? உலகத்தையே ஜெயிக்கும். இந்த உலகத்தினுடைய சக்திகள் எல்லாமே நம்மோடு போராட வரும்போது, நம்மளை அடிமையாக்க வரும்போது, உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயத்தின் வல்லமை கீழே படிங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவனால் பிறப்பதெல்லாம், தேவனுக்குள்ள இருப்பவர்கள் எல்லாம் இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும். உலகத்தையே ஜெயிக்க முடியும். என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்தில் வாழுகிற மனிதனை விட நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியுங்க. பைபிளை பார்த்துட்டு என்ன பார்க்கணும், அப்பதான் பிரசங்கம் புரியல, புரியாது. சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய பெரிய பணக்காரனால முடியாதது நமக்கு முடியும். நமக்கு மன மகிழ்ச்சியோடு வாழ முடியும். அவர்களைப் போல நமக்கு ஒன்றும் இல்லாமல், அவர்களைப் போல நிறைவான ஒன்று உலகத்தில் இப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனா நமக்கு மகிழ்ச்சியா வாழ முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் தைரியமாய் வாழ முடியும். ஒரு பணக்காரனை, ஒரு கோடீஸ்வரனை ராத்திரி ஒரு மோட்டர் பைக் எடுத்துட்டு சுத்திட்டு வர நைட்டு சுத்த சொல்லுங்க, சுத்துவானா? உங்களுக்கு சொல்றது நான் புரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஒரு 100 கோடிக்கு சொத்து இருக்கிற ஒரு மனுஷன் அடுத்த ராத்திரி சுத்த சொல்லுங்க, நீங்க ஏன் சுத்த மாட்டான்? உங்களால சுத்த முடியுமா, முடியாதா? நான் சுத்திட்டே இருக்கேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் வர்றதெல்லாம் அடுத்த ராத்திரி தான். 2 மணி 1 மணிக்கெல்லாம் எனக்கு அது பிரச்சனையே இல்லை. எனக்கு எவனா வந்தானே அவனுக்கு வெளிப்பாடு சொல்லணும், அவனுக்கு ஜெபிக்கணும், அவனுக்கு ஒரு தரிசனம் சொல்லணும், அவன் குற்றங்களை உணர்த்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஜெயிக்கிற வல்லமை எப்படி உண்டாகுது என்றால், எடுங்கள் யூதாவின் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் படிக்கும் போது, ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக பொதுவான ரட்சிப்பை குறித்து, அது இவன் யாரு உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரன். ஆமே, நான் மார்க்கில் படிக்கும் போது இருக்கிறதான சகோதரிகளும் சகோதரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அந்த சகோதரனா இருக்கிற ஒருவன் அவன் எழுதுறான் பாருங்க, படிங்க மறுபடியும். பட்ட அப்ப பரிசுத்தவான்களுக்காயும் ஒரு விசை பரிசுத்தவான்களுக்காக ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். அப்ப பரிசுத்தவான்களுக்காய் உள்ள விசுவாசம் வேற, விசுவாசியின் விசுவாசம் வேற, உலக மனுஷன் விசுவாசம் வேற. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் சொன்னால என்ன? ஆமே, அது ஒரு அச்சு, ஒரு அச்சுன்னு வச்சு, ஒரு அச்சு. உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இதுல ஏதாவது ஊத்தி நீங்க உரைய வச்சீங்கன்னா அது அச்சு போல என்ன பண்ணும், மாறிடும். நீங்க இது நிறைய நீங்க ஆமே ரவை நல்லா அடுப்பில் போட்டு நல்லா காய்ச்சி நல்லா உப்புமா மாதிரி பண்ணி இப்படி முடிட்டு அப்படி இது கவுத்துனீங்கன்னா இந்த ட்ரையுடைய வடிவம் வந்துடும். அப்படி அச்சு. இப்ப பரிசுத்தவான்களுக்காக ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக, அந்த விசுவாசத்தை வாழ்வதற்காக போராட வேண்டும். எப்படி போராட வேண்டும்? தைரியமாய் போராட வேண்டும். சொல்லுங்க, தைரியம் வேணுங்க, தைரியம் வேணும். நீ ஊழியத்தில் வந்துட்டு உங்களுக்கு தைரியம் வேணுங்க. ஊழியத்தில் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
என்ன தைரியம் வேணும்? கர்த்தர் பாதுகாப்பாருங்கிற தைரியம் வேணும், கர்த்தர் நடத்துவாருங்கிற தைரியம் வேணும், கர்த்தர் கொடுப்பாருங்கிற தைரியம் வேணும், கர்த்தர் என்னை கையேந்த விடாமல் என்ன செய்வாரு, என்னை காப்பாரு, ஆசீர்வதிப்பாங்கிற தைரியம் வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கர்த்தர் அல்லவா இருக்கிறது, தைரியம் வேண்டும். நம்மளுக்கு பிள்ளைகளை மனைவியில கொடுத்தது ஆண்டவர் தான் என்றால் அவரை போஷிப்பாருங்கிற தைரியம் வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த தைரியம் வர வேண்டுமானால் தேவனுடைய பாதத்தில் என்ன செய்யணும்? நம்ம உட்கார்ந்து ஜெபிச்சுட்டே இருக்கணும். சிவம் பண்ணுவதில் அசந்து போகக்கூடாது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 11-12 வாசித்து பாருங்க, படிச்சு பாருங்க, பார்க்கலாம். அங்க என்ன எழுதப்பட்டு பாருங்க. அசதியாயிராமல் எப்படி இருங்கள்? உலகத்தை ஜெயிக்கணும், போராட வேண்டும், தைரியமாய் போராட வேண்டும். அசதியாயிராமல், எப்படி இராமல்? அசதியாயிராமல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாங்கள் நேற்று தான் நாங்கள் கார் எடுக்க போனோம். சிமியன் பாஸ்டர் தான் காரை ஓட்ட சொன்னேன், அவர் தான் ஓட்டினாரு. ஆமே. அல்லேலூயா. ஜெனிஷன் தம்பி, இன்னொரு ஜீவர் தம்பி, இவங்க எல்லாம் வந்தாங்க. சோத்திரம். வந்து இன்னொரு கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் தம்பி கொஞ்சம் பண்ணாங்க. ரொம்ப உடம்பெல்லாம் ரொம்ப அசதியா இருந்துச்சு. ஆனாலும் ராத்திரி 12 மணி வரைக்கும் நான் ஜெபம் செய்தேன். உடம்பு உண்மையிலே காலெல்லாம் அசதியா இருந்துச்சு எனக்கு. ஆனால் 12 மணிக்கு அப்புறம் தான் 12:45 தான் நான் தூங்கினேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 6:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். விடிய காலம் 3 மணிக்கு வரை எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் படுத்தேன். மறுபடியும் 6:30 மணிக்கு எந்திரிச்சேன். மறுபடியும் 8 வரைக்கும் ஜெபம் பண்ணினேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களோட வாழ்விலே நீங்கள் அசதியாகவே ஜெபம், ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னொரு படிங்க பார்க்கலாம். அசதியா இராமல், அசதியா இராமல் எப்படி இரு? நீ ஒண்ணு அசதியா இராமல், அது அப்படி இருக்கட்டும். யோசுவாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்ததான தேசத்தை கைவசமாக போவதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள். படிச்சு பாருங்க, பார்க்கலாம். யோசுவா 12ஆம் அதிகாரத்துல வசனம் 3 நினைக்கிறேன். படிச்சு பாருங்க. 2 படிச்சு பாருப்பா. அவர்கள் கூடாரம் போட்டார்கள், தேசம் வசமாயிற்று. அப்படி வரும் ஃபர்ஸ்ட்ல. இல்ல 8 படிச்சு பாருங்க. 12 தானா? 8 12 8 படிங்க பார்க்கலாம். இல்ல 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 தப்பு. யோசுவா ஒரு நிமிஷம் எடுக்கிறேன். நீங்கள் எந்த மட்டும் வசதியாயிருப்பீர்கள். எத்தனை வசனங்க அது? படிங்க பார்க்கலாம். நீங்கள் எந்த மட்டும் வசதியாயிருப்பீர்கள், அதை மட்டும் படிங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரருக்கு பங்கிட்டு கொடுத்ததான பதினெட்டு 3 படிங்க பார்க்கலாம். கரெக்ட், 18:3 படிங்க. கரெக்ட். அதேதான் படிங்க. கர்த்தர் கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள போவதற்கு நீங்கள் எந்த மட்டும் கவனிங்களாமே. அதிகாரம் முக்கியம் அல்ல, அந்த வார்த்தைகள் மனசுக்குள்ள இருக்கணும், வசனம் மனசுக்குள்ள இருக்கணும். நாம் நம்முடைய வாழ்விலே தேவன் கொடுக்கிற நன்மைக்கு நேராய் போகாதபடிக்கு, போக முடியாதபடிக்கு, இந்த வருஷம் நமக்கு தள்ளப்பட்டு போகாதபடிக்காமே நம்ம அசதியா இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவுதான் என் வாழ்விலே, இவ்வளவுதான் என்று சொல்லி போகாமல், தேவன் இதுக்கு மேலகத்த இப்போதான் என்னுடைய ஊழியமே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைச்சு ஓடணும். எப்படி ஓடணும்? மூச்சு கட்ட மாட்டேங்கீங்களே. எப்படி ஓடணும்? எப்படி? இப்பதான் ஊழியம் தொடங்கி இருக்கேன், நான் முடிவு பண்ணிட்டேன்.
இந்த வருஷம் வேகமா ஓட போறேன். இது 35வது வருஷம். 40 வருஷத்துல கானான் தேசத்தை சுதந்தரித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்திய அளவில் நான் ஏறக்குறைய 1,10,000 இருக்காது தீர்க்க தரிசனம் உரைச்சிருப்பேன். இன்னும் ஒரு 20 வருஷத்துக்குள்ளாக இன்னும் ஒரு 1,00,000 இருக்காது தீர்க்க தரிசனம் உரைக்க நான் பிரயாசப்படுகிறேன். மூச்சு கட்ட மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. அசதியா இருக்க வேண்டாம். நம்மளை அசதியாக்க, நம்மளை தூங்க வைக்க, நம்ம எல்லாரும் சோர்ந்து போக வைக்க இந்த உலகம் அதற்கு வேண்டி போராடும். நாம் திருப்பி போராடப்பட வேண்டும். நாம் மனசு எப்போதும் விழிப்போடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரிஞ்சு கொள்ளுங்களாமே. 35 வருஷமானவர்தான் லோன் போட்டு ஒரு கார் வாங்க முடிஞ்சது. சிலவங்களுக்கு 40 வருஷம் ஆனாலும் முடியல. ஆனா சிலவங்க கார்ல உளுத்து வரும்போதே காரோட வர்றாங்க. அவங்களை பார்த்து நான் போறாம கொண்டு என்ன பண்றது? அவங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அந்த பாக்கியம் ஆரம்பத்துல கிடைக்கல. ஆனா என் ஓட்டம் மட்டும் வேகமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கார் இல்லாத காலத்திலையும், இப்பதான் காரு, பைக் இல்லாத காலத்திலையும் சொன்ன டயத்து போய் நின்றுவேன். கஷ்டப்பட்டு போய் நின்றுவேன். என் ஓட்டத்தை நான் குறைச்சு கொள்ளவில்லை. இன்னைக்கு கார் உள்ளவங்க, பைக் உள்ளவங்க எல்லாம் 10 மணிக்கு வாங்க, 10 மணிக்கு வாங்க சொன்னா 12:30 வந்து நிற்குது. மனதிலே வேகம் இல்லை என்றால் ஓட்டம் என்ன செய்யாது? வேகமாய் வராது. நம் மனதிலே அசந்து போக கூடாது. நம்மளை அசர வைக்கிற ஏதாவது பிரச்சனைகள், போராட்டங்கள், தடைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்குமானால் இந்த வருஷம் நீங்க ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 2026ஆம் வருஷத்தை நீங்கள் ஜெயிக்கிற ஆண்டாக 660 பாட்டு சொன்னாங்க. அது ஒரு பாட்டு, அம்மாட்ட கொண்டு கொடுத்து அம்மாட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா அது 600 ஆக்குவாங்க. அது நல்ல அம்மா 600 ஆக்கும். அறிவில்லாத அம்மாட்ட கொடுத்தா அறையாய் 6 இருக்காது, 60 இருக்காது, அறையும் இருக்காது. புத்தி உள்ள ஸ்ரீ புத்தி இல்லாதவள் இடிச்சுதான் போட்டுருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயிக்கிற வருஷம் சொல்லி என்ன நாம் என்னென்ன பண்ணிருக்கோம் நம்ம யோசிக்கணும். என்னென்ன பண்ணிருக்கோம், ஊழியத்தில் நம்ம என்னென்ன செய்ய வேண்டும், டெவலப் பண்ணி எப்படி எல்லாம் பண்ண வேண்டும். நம்ம பெருசா நம்ம எல்லையை சிந்திங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. அதாவது எலிசா சொல்றாரு, ஒரு அயல் வீடெல்லாம் பாத்திரம் வாங்கி என்ன செய், எண்ணெயே ஊத்து அப்படி சொல்றாரு. மலையாளம் சொல்லப்பட்டிருக்காமே, பாத்திரங்கள் குறைவாயிருக்கண்டா. பாத்திரங்களை குறைவா இருக்க கூடாது, பாத்திரம் நிறைய இருக்க வேண்டுமா? உங்களுக்கு புரியுதான் தெரியல. எப்படி இருக்கு? நிறைய வச்சுக்கோ, நிறைய வச்சுக்கோ, நிறைய வச்சுக்கோ. என்னுடைய விசுவாசம் உங்களுக்கு சொல்றேன், இருக்கோ இல்லையோ பெருசா சிந்திப்பேன். என்கிட்ட இருக்கோ இல்லையோ நான் பெருசா எடுவேன், பெருசா சிந்திப்பேன். அது வேணும், இது வேணும், இது வேணும். இப்பெல்லாம் முன்னாடி அப்படி சிந்திக்க தெரியல எனக்கு. முன்னால உள்ளதான எனக்கு எங்களை நடத்தின ஊழியக்காரங்க எல்லாம், நம்ம கூறு வீடு போதும், டெரஸ் பில்டிங் வேண்டாம், நடந்து போனா போதும், சைக்கிள்ல போனா போதும், அப்படிலாம் அப்படி கேட்டு 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 மண்டை மழுகி போச்சு. மண்டையே மழுங்கிட்டு இப்பதான் பிரகாசமான புத்தி பைபிள்ல இருந்து வருது. நான் உங்களுக்கு சொல்றேங்க, தயவு செய்து பைபிள் உள்ள மாதிரியே பிரசங்கம் பண்ணுங்க. தயவு செய்து உங்க ஜனங்களுக்கு பைபிள் உள்ள மாதிரியே பிரசங்கம் பண்ணுங்க. பைபிள் என்ன இருக்கு? நல்ல வீடு கட்டி நீ அதில் குடியிருப்பாய், திராட்சை தோட்டங்களை நட்டி அதை நீ புசிப்பாய். இருக்கா இல்லையா? உன் பிள்ளைகள் ஓனான போல தேஞ்சி, தலையும் தேஞ்சி, மண்டையும் தேஞ்சி, வயிறும் தேஞ்சி, குடலும் தேஞ்சி அப்படியே இருக்கு. பைபிள் உள்ளபடியே பேசுங்களேன். நீ நல்லா இருப்பாய். கொழுத்த கன்றுகளை போல, பாசானின் கொழுத்த கன்றுகளை போல
அப்படி பேசுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நான் புரியும்படி சொல்றேன். பவுலுடைய நிருபத்தை கொஞ்சமா சொல்லுங்க சபையில, கொஞ்சமா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைய சொல்லுங்க. பவுலுடைய நிருபம் வேற, கர்த்தருடைய வார்த்தை வேற. தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. ரெண்டு ஒண்ணு இல்லைங்க, இதுக்குள்ளதான் இருக்கு. ரெண்டு ஒண்ணு இல்ல. நான் கேட்கிறேன், கடல்ல இருக்கிற அவ்வளவு மீன் சாப்பிட முடியுமா? கடல்ல வாழுகிற அவ்வளவு மீன்களையும் நம்மளால சாப்பிட முடியுமா? அதுல விஷ மீனும் இருக்கு. குளத்தில் உள்ளதும் விஷ மீன் இருக்கு. அதுல கடிச்சா நம்ம சொத்துற மீனெல்லாம் குளத்துக்குள்ள கிடக்கு. இது போலவே பைபிள் உள்ளதை கண்டுபிடிச்சு நல்ல வசனங்களை, தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய ஜீவனுள்ள வசனங்களை சொன்னீங்கன்னால் ஜனம் ஆரோக்கியம் அடையும். தலையில சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு குடும்பம் வர்றாங்க, சொல்றேன் வேணும், எல்லாம் வேணும். எல்லா வாரத்திலையும் அவங்களை பார்த்து நீ மூடுபட போட்டுக்கோ, மூடுபட போட்டுக்கோ. புரியுதா உங்களுக்கு? இல்ல முக்காடை போட்டுக்கோ, முக்காடை போட்டுக்கோ, இல்ல முடிவெட்டு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க? போயிருவாங்க. பவுலுடைய பிரசங்கம் வேணும், ஆனால் நீங்க எல்லா வாரத்திலையும் அதையே சொல்லிக்கிட்டு இருந்தால் ஜனம் ஆரோக்கியம் அடையாது, விசுவாசம் குறைஞ்சிரும். அது கொஞ்சமா சொல்லுங்க. இயேசுவின் வார்த்தை ரொம்ப சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டின் வார்த்தைகளை ரொம்ப சொல்லுங்க. மனசுக்கு அவங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் உண்டாக்கும். ரலிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் வார்த்தையில உயிர் இருக்கா இல்லையாங்க? உயிர் இருக்கா இல்லையா? இதுல உயிர் இருக்குங்க. அதுல எல்லாத்திலையும் உயிர் இருக்கு. ஹல்லேலூயா. பூவோட சேர்ந்த நார் என்ன செய்யும்? அதுதான் பவுலுடைய நிருபம். உங்களுக்கு நான் சொல்றதுல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க நல்லா உட்காந்து படிக்கணும், நல்லா உட்காந்து நீங்க வாசிக்கணும். பவுலுடைய நிருபத்தை நல்லா உட்காந்து வாசிக்கணும். பூவோட சேர்ந்து நாறு எப்படி மனம் உண்டாகுதோ அதே மாதிரி தான். ஆனால் பூ அல்ல. ஆனால் ஆண்டோடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகள். சொல்லுங்க, மனுஷனை உயிர்ப்பிக்கிறது, ஜீவன் கொடுக்கிறது, வல்லமை உருவாக்குறது, வாழ வைக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் உயர்த்த பின்பு எடுத்துக்கொள்ளுங்க. யோவானின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் படிக்கும் போது, பிள்ளைகளே புசிப்பதற்கு ஏதாவது உண்டா என்று இயேசு கேட்டார். அதை எடுங்க பார்க்கலாம். உண்டா? ஒன்றுமில்லை என்றார்கள். போடுங்கள். போட்டு சரி, அவர் இழுத்து கொண்டு வரும்போது இப்போது பிடித்த மீன்களை கொண்டு சொன்னாரு. அப்போது கரி நெருப்பிலே போட்டிருக்கிறதையும் இருக்கிறதையும் கண்டார்கள். இப்படி ஒரு அற்புதம் பவுல் எங்க பண்ணியிருக்காரா? உங்களுக்கு சொல்றது புரியுதான்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் பவுலோ, பேதுருவோ, யோவானோ, அந்திரேயோ, யாக்கோபோ பண்ணது உண்டானதான் கேட்டவங்க கேட்கிறேன். அப்ப எது பெருசு? எதுங்க பெருசு? இந்த சீஷர்களுக்கு பெருசா, இயேசு பெருசாங்க? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா நீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனை உண்டாக்குற வார்த்தைகளை கேட்க வேண்டும். ஜீவனை உண்டாக்கும், உங்களை வாழ வைக்கும். தேவனுடைய வார்த்தை உங்களை வாழ வைக்குதுங்க. உங்களை உயிர் உண்டாக்குது, உங்களை உற்சாகப்படுத்துது, உங்களை தாங்குது, உங்களை தப்பு வைக்குது. எங்க ஊழியத்தில் 30 வருஷம் ஆச்சு, உதாரணம் சொல்றேன், இல்லைன்னா 20 வருஷம் ஆச்சு. கஞ்சிக்கே வழி இல்லாம இருந்தா எப்படிங்க நம்பிக்கை உருவாகும்? எப்படி நம்பிக்கை உருவாகும்? நீ கஞ்சிக்கு கூட வழி இல்லாம தான் சாவேன்னு சொல்லிட்டு அப்படி ஆண்டு சொல்லியிருக்காரா? வசனம் சொல்றேன் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 10:10 படிங்க, சீக்கிரம் படிங்க. வசனத்தின்படி பேசுறேன். வேலைக்காரன் ஆகாரத்திற்கு பாத்திரனா இருக்கிறான், பையாகிலும் வேண்டாம். வேலையாட்கள் தன் ஆகாரத்திற்கு, அப்ப ஆகாரம் வேணுமா வேண்டாமா? வேண்டாமா? ஆகாரம் வேணுமா வேண்டாங்க? வேண்டான்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ஆகாரம் வேண்டும், அப்பதான் நடக்க முடியும். நமக்கு சக்தி வேண்டும். ஆகாரத்தை அவர் தான் படைச்சிருக்கார். வரையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் படி நமக்கு போனா போது, மாறி ஒன்றும் போக வேண்டாம். தேவன் நம்மளை வாழ வைக்கிறவர்.
தேவன் நம்மளை அரவணைக்கிறவர், தேவன் நம்மளை வியாதிகளை குணமாக்குறவர். இயேசுவின் நாமத்தினாலே பேய்களையும் பிசாசுகளையும் துரத்தி மனுஷனை வாழ வைக்கிறதா தேவனுடைய வசனங்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஊழியத்து நிமித்தம் சில பாடுகள் வருது, நான் இல்லைன்னு சொல்லல. அந்த பாடுகள் நம்மளை முக்கி விடுமானால் நம்ம ஜனங்கள் மத்தியில ஹீனமாக, மோசமாக, குறைவாக எண்ணப்பட்டு விடுவோம். அப்படி வரக்கூடாது. அதை உடைச்சி எறியணும். சொல்லுங்க. நம்முடைய வாழ்வில் வருகிற பிரச்சனைகளை, போராட்டங்களை எதிர்கொண்டு கொண்டு நாம் தைரியமாக ஜெபித்ததை உடைச்செறிய வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா. 15 வருஷமாகத்தான் தேவனே இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் கொடுங்கன்னு கேட்கிறேன். வரும் என்கிற நம்பிக்கையும் பெருகுது, விசுவாசம் பெருகுது. அது அப்படி கேட்டதே கிடையாது. கேட்டதெல்லாம் பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும். 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கேரளா ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், மலையாளம் தெரியும், தமிழ் தெரியும், சூப்பரா தெரியும். கிரேஸில் படிச்ச ஒரு ஊழியக்காரர், வயசு 46 வயசு தான் ஆகுது. வெறும் 5 ஆட்கள் மட்டும் தான் சபையில் இருந்தாங்க. வெறும் 5 ஆட்கள். நான் பிரசங்கம், எனக்கு முன்பாக பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். கொஞ்சம் பேசினாரு, இதுதான் சொன்னாரு, பரலோகத்து போகணும், பரலோகத்து போகணும், பரலோகத்து போகணும், பரலோகத்து போகணும், பரலோகத்து போகணும். தகப்பன் 2 பிள்ளைகள், இன்னும் 2 பேர், அவ்வளவுதான். நான் சொன்னேன், நீ அவ்வளவு சீக்கிரம் பரலோகத்துக்கு போக வேண்டாம்னு நான் சொன்னேன். ஒரு அலையிலே சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ ஞானஸ்நானம் எடுத்து விட்டு பரலோகத்துக்கு உடனே போயிட்டீங்கன்னா இங்க சபையை கட்டுறது யாரு? சபையில பாய் போடுறது யாரு? பாட்டு பாடுறது யாரு? ஜெபிக்கிறது யாரு? தாங்கிறது யாரு? காணிக்கை கொடுக்கிறது யாருன்னு கேட்டேன். புரியுதா உங்களுக்கு? மூச்சு கட்ட மாட்டேங்கீங்களே. வயசாய் போட்டுங்க, பலத்தின் மிகுதியினால் அப்படி போ, அப்படி போ, அப்படி போ. ஞானஸ்நானத்தை மறுவாரமா பெய்யாத, காணிக்க கொண்டு வரணும். இங்க தேவைகள் நிறைய இருக்கு. சபை கட்டப்பட வேண்டும், கார் ஓட்ட ஆளு வேணும், கூட சப்போர்ட்டுக்கு ஆளு தேவை. பெய்யாத, கொஞ்சம் பொறுமையா போ. யோபு 4ஆம் தலைமுறையை கண்டான். தாவீது பூர்ண வயது உள்ளவனாக இருந்தான். சொல்ல மாட்டீங்களாங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பாதி வயசுல போய் சேர்ந்துச்சீன்னா உன் பிள்ளைகளுக்கு விசுவாசம் போயிரும். பிள்ளைக்கு விசுவாசம் போயிரும். எனக்கு ஒரு வியாதி வந்துச்சு, 14 வருஷம் ஆகுது. என் மூத்த பையன்கிட்ட மட்டும் சொன்னேன், இந்த வியாதி பயங்கரமா இருக்கு, மரித்தாலும் மரிக்கலாம், ஆனா இளையவன்ட்ட சொல்லல. ஏன் சொல்லலைன்னா விசுவாசம் ஆடிடக்கூடாதுக்காக சொல்லல. ஒரு அலையிலே சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த வியாதி மருந்து எடுக்காமலே சுகமாயிடுச்சு. ஒரு அலையிலே சொல்லுங்க ஹல்லேலூயா. மருந்து எடுக்காமலே ஆண்டவர் சொன்னார், நீ ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிட்டீன்னா உன்னை விஷ ஊசி போட்டு கொன்றுவாங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிராதேன்னு ஆண்டவர் சொன்னார். தேவன் நல்லவரா இருக்காருங்க. சில போராட்டங்கள் வந்தால் கூட அவர் நமக்கு ஜெயிக்கக்கூடிய சக்தி தர்றாரு. நமக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்களாமே, இயேசுவானவர் அவருடைய பசியும் தாகத்தையும் அறிந்து அட்வான்ஸ் ஆகி முன்னால வந்து கரிய நெருப்பையை நம்ம உண்டாக்கி அதில் அப்பத்தையும் மீனையும் உருவாக்கி அதை சமைத்து கொண்டிருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கீங்களா? ஹல்லேலூயா. அப்படி ஒரு சீஷர்கள் இதுவரைக்கும் செய்த சரித்திரங்கள் இல்லை. என்னாலே முடியாது, உங்களாலே முடியாது, உங்களாலேயும் என்னாலே முடியாததை இயேசு பண்ணியிருக்காரு. இன்னும் பாருங்களாமே, எலியா ஒரு கர்வாலி மரத்தின் கீழே படுத்திருந்தார். அதை படிங்க பார்க்கலாம். படுத்திருக்கும் போது ஒரு தூதன் தட்டி எழுப்பி ஒரு துருத்திலே தண்ணீரையும் 1 ராஜாக்கள் 21 நினைக்கிறேன், எழும்பி புசி என்று சொன்னார். 19ஆம் அதிகாரம். அடையும் தண்ணீரும் இருந்தது, படுத்துக் கொண்டான். அடுத்து வந்து தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் செய், நீ பண்ண வேண்டிய பிரயாணம். அப்ப பிரயாணத்துக்கு நீ பசித்தால் மறுபடியும் கீழே விழுந்துருவ. இங்க புரிஞ்சு கொள்ளுங்க, எவ்வளவு இரக்கமான ஆண்டவருங்க, எவ்வளவு கருணை உள்ள தேவன். நீங்க சிந்திங்க, நீங்க சிந்திங்க.
உங்களை சாகடிக்க வேண்ட உழுது கலைக்கல, உங்களை வாழ வைக்கதான் உழுது கலைச்சிருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை தட்டி மறுபடியும் தட்டி எழுப்பி 2 முறை, எப்படித்தானே 2 முறை சாப்பாடு கொடுத்தான். 2 முறை தண்ணீரும் அடையும் அப்பவும் தண்ணீரும். அப்ப 2 முறைங்க தூதன் கொடுக்கறாங்க. உங்களுடைய காரியங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனா நீங்க ஒரு காரியம், உங்க மனதில் இருக்கிற அவநம்பிக்கை தூக்கி எறியுங்க. முடியாதுங்கிற எண்ணத்தை தூக்கி எறியுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. முடியாது, அது நடக்காது, முடியாதுங்கிற எண்ணமே சிந்திக்க வேண்டாம். நான் இப்போது தேவனால் எல்லாமே வரவேன்னு சொல்றேன். கேரளாவில் ஒரு ஊழியக்காரன், நான் முந்தானத்துக்கு கேள்விப்பட்ட விஷயம். ஒரு பெரிய ஒரு ட்ரஸ்ட் நடத்துற ஒரு ஆளு 3010 கோடி அவங்களுக்கு வந்துச்சான். ட்ரஸ்ட்ல வந்திருக்கு. முடியாதுன்னு திருப்பி அனுப்பி விட்டார் அவர் மனுஷன். இந்த பணத்தை செலவு பண்ணி கணக்கட்ட முடியாதுன்னு திருப்பி அனுப்பி விட்டாராம். எனக்கு 10,000 கோடி வந்தாலும் இந்தியாவில் மக்களுக்கு உதவி செய்ய நான் தயாரா இருக்கேன். அவ்வளவு பிளான் வச்சிருக்கேன். இப்பமே 900 கோடிக்கு நான் ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன். ஒரு அலையில சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏழை எளியவர்களுக்கு, விதவிகளுக்கு வீடு கட்டி கொடு. இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பார்க்காத படிக்க வை, பிள்ளைகளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் உதவி செய். ஒரு அலையில சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்ததான நன்மையே அவன் விரட்டி தள்ளிட்டான். நம்ம வருடம் காத்துட்டு இருக்கோம். வரும் வரும் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அமக்கி குலுக்கி மடி நிறைய மடிய பெருசாக்கி வச்சுக்கோங்க. உங்களை இதயத்தை பெருசாக்கி வச்சுக்கோங்க. பயந்து, ஒரு கோடி வந்தா பயந்துடாதீங்க. அப்படி ஒரு கோடி வந்துருச்சு ஓடாதீங்க, தைரியமா இருங்க. அல்லேலூயா. தேவனால முடியும்னு நான் சொல்லுகிறேன். தேவனால முடியாத ஒன்றுமே இல்லை. உங்களுடைய மனசு விசாலமாயிருக்கட்டும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரர்களை தேவன் அழைத்து அவரு வல்லமை மட்டும் கொடுக்கல, வரம் மட்டும் கொடுக்கவில்லை, வியாதியை குணமாக்குற சக்தி மட்டும் கொடுக்கல, நன்மையும் கொடுக்கிறார். அவர் விடுதலையை கொடுக்கிறார். அவர் உலகத்தினுடைய நன்மைகளின் கையில கொடுக்கிறார். ஆபிரகாம் எப்படியா இருந்தான்? சீமானா இருந்தான். அந்த ஆசீர்வாதம் எல்லாம் பேய் கொடுத்துச்சா கர்த்தர் கொடுத்தாரா? ரொம்ப படம் வந்துட்டு பேய் தான். கர்த்தரை பிள்ளை கொடுக்கறதெல்லாம் ஆண்டவருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு, உனக்கு இந்த உலகத்தின் நன்மை வரும்பு வர 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 அகங்காரத்தை குறைச்சிட்டே வரணும். வச்சுக்கிட்ட மாட்டேங்கீங்களே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை இந்த பூமி பிரகாரம் உயர்த்த 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 நம்ம என்ன செய்யணும்? நம்ம தாழ்மையாய், இரக்கமுள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், தயவுள்ளவர்களாய், உதவி செய்வர்களாய் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் இப்போ என்ன வந்துச்சு? ஒரு புயல் வந்துச்சு. ஒரு பையன் சொல்றான், 3வது மாடியில அவன் ஒரு பெரிய வீட்டை கட்டிட்டு அப்படி செல்ஃபி எடுத்து அழகான ஒரு பையன் போட்டோ போடுறான். அவன் சொல்றான், இந்த அப்புறம் 2வது போட்டோ காட்டப்படுது, கொஞ்சம் விறகு மாதிரி ஒரு குமிசல் கிடக்குது. அவன் சொல்றான், நாங்க பார்த்து கட்டின வீடு 1 மணி நேரத்துக்குள்ள தரமட்டமாய் போய் நடுத்தெருவுக்கு வந்துட்டோம். ஸ்ரீலங்காவில் இதே போல ஆயிரக்கணக்கான வீடு போயிட்டு சொல்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு நல்ல வீடுகளை, சொத்துக்களை, சுகங்களை, கார்களை, வண்டிகளை, வாகனங்களை எல்லாம் பெருக்கும் போது நம்முடைய இதயம் எப்படி இருக்கணும்? மூச்சு கிட மாட்டேங்கீங்களங்க. நம்முடைய இதயம் மட்டும் தாழ்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னத்தையோ நான் சாதிச்சிட்டேன்னு அவன் சொன்னான். எவன் சொன்னான்? ஆமே. மேல நின்னுட்டு பார்த்தானா? பார்க்கான். எப்படி பார்த்தான்? நான் கட்டினேன். அப்புறம் எங்க போனா? மூச்சு கட்ட மாட்டேன். எங்க போனா? புல்லு திங்க போனா. இந்த உலகத்தில் ஒன்று நிலையானதல்ல. தரும்போ தரத்தர இது ஒன்றுமில்லை என்று அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்திலே தேவன் அமக்கி குலுக்கி மடி நிறைய கொடுக்கும் போது அதை ஒரு சாதாரணமா எண்ணி
தாழ்மையாய் வாழ வேண்டும். சொல்லுவோம். அல்லேலூயா. உண்மையை நான் சொல்லுகிறேன். நாமே ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அது ஊழியக்காரனா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் சொல்றாரு. ஊழியத்தில் மறுபடியும் எடுங்க பார்க்கலாம். ரோமர் இங்க படிச்ச வசனத்தை படிங்க. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்க. அசதியா இராமல் எப்படி இருங்க? ஆமே, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் கொடுத்து நீங்க சுகத்தோடு வாழும்போது தேவனுடைய கிருபையை விட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? குறைஞ்சிடக்கூடாது. சொல்லுங்க. ஒருவேளை மே மாசத்துல பயங்கரமான சூடு, ஏப்ரல் மே ஜூன்ல எப்படி இருக்கு? சூடு ஓவரா இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏசி ரூம் உள்ளதான வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க எப்போதும் தூங்குறத டயத்தை விட அதிகமா தூங்கிடக்கூடாது. தூங்கிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசி வீட்டுல நீங்க தூங்கி பழகிட்டே இருக்கிற நீங்க இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது ஊன்னு சொல்லக்கூடாது. என்ன அர்த்தம்? சூடா இருக்குன்னு சொல்லக்கூடாது. இப்ப சூடு இல்ல, மேல என்ன செய்யும்? மேல என்ன செய்யும்? உங்க உடம்பு, உங்களுடைய ஸ்கின்னு குளிரையும் தாங்கணும், அப்புறம் ஊச்சு கட்ட மாட்டேங்களாங்க, சூடையும் தாங்கணும். இங்க தாங்கி இந்த உலகத்துல வாழ, ஆண்டவருக்காய் வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் எல்லாத்தையும் கொடுத்து சோதிச்சு பார்ப்பாரு. நீ அப்படியே மாறிட்டே இருக்கியா, மாறாம இருக்கியா, எல்லாம் பார்ப்பாரு. நம்ம மனம் மாறவே கூடாது. நம்ம மனம் மாறவே கூடாது. நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவருக்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சில விஷயத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சிலவங்க ரொம்ப உங்ககிட்ட வந்து ரொம்ப அன்பா பேசுவாங்க. சில விசுவாசிகள் ரொம்ப அன்பா பேசுவாங்க. உங்க வீட்டு காரியம் எல்லாம், குடும்ப காரியம் எல்லாம், உங்க சபையின் காரியம் எல்லாம் சிம்சோனை போல கக்கீர வேண்டாம். அவன் என்ன பண்ணான்? என்ன ஆச்சு? அப்புறம் மொட்டை அடிச்சிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் மொட்டை அடிச்சு, பலமும் போயிட்டு, ஞானமும் போயிட்டு, புத்தியும் போயிட்டு, அப்புறம் என்ன போயிட்டு? கண்ணும் போயிட்டு, கேவலம் ஆயிடுச்சு. எவ்வளவு பழகினாலும் காரியங்களை விட்டு சொல்ல வேண்டாம். சில காரியங்கள் ரகசியமாக இருக்கட்டும். மூச்சு கட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய இடங்களிலே ரொம்ப பாஸ்டர்மார் கூட ரொம்ப விசுவாசிகள் பழகி அடிக்கடி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ரொம்ப நேரம் பேசி 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 வருஷம் ஆகும்போது இவங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை உண்டாகுது. அப்படி வேண்டாம். ஒரு அதிர் போட்டு நிறுத்துங்க. ஒரு அதிர்க்குள்ள வச்சுக்கோங்க. இந்த நமக்கு எல்லாரும் வேணும், ஆனா ரொம்ப நம்ம என்ன செய்ய வேண்டாம்? நாம் நெருங்க வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசிகள் கூட கவனமா இருங்க. ஊழியக்காரர்கள் ஒன்றுக்கு ஒன்று தாங்குதலா இருக்க வசனம் இருக்கு. ஆனால் விசுவாசி கூட ரொம்ப நெருக்கமா இருக்க வசனம் பைபிள்ல இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா இருக்கணும். அசதியா இரு. அப்படி எப்படி இரு? ஜாக்கிரதையா இரு. ஜாக்கிரதையா இரு. அல்லேலூயா. போக வேண்டிய தூரத்துல ஒரு இடத்துல மீட்டிங் நடத்துறோம். ஏதோ கொஞ்சம் நமக்கு டைம் ஆயிடுச்சு, மணி 10 ஆயிடுச்சு, நமக்கு போக முடியும். போக முடியும்னா ஓடி போயிடணும். இந்த வீட்டில் நீ தங்கக்கூடாது, தங்கக்கூடாது. புதிய வீடுகளில் போய் சாப்பிடக்கூடாது. கண்டிஷனர் பிரதிஷ்டை பண்ணுங்க. நான் காலையில் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவேன், ராத்திரி இவ்வளவு நேரம் ஜெபம் பிரதிஷ்டை பண்ணுங்க, மதியம் இவ்வளவு நேரம் ஜெபம் பிரதிஷ்டை பண்ணுங்க. இந்த பிரதிஷ்டையில் உறுதியாக நின்றால் தேவனுடைய பிரசன்னம் கூடிக்கொண்டே வரும். சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லுகிற இடத்துல எல்லாம் போய் நீ சாப்பிடு, படுத்து தூங்கலாம் வசனம் பைபிள்லாம் கிடையாது. ஆண்டு சொன்னார். என்ன சொன்னாரு? நல்லவன் எவன் என்ன செய்யணும்? நீ விசாரித்துட்டு அங்கே இருந்து கொள்ளலாம். ஆனால் எல்லா இடத்திலையும் போய் நீ தங்குறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுவோம். அடுத்த வசனம், அடுத்த படிங்க பார்க்கலாம். ஆவியில் எப்படி இரு? ஆவியில் எப்படி இரு? ஆவியிலே நம்ம அனலாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு இடத்துல நீங்க ஒரு ஜெபம் பண்ண போனா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது எந்த இடமா இருக்கட்டுங்க, ஜெபம் பண்ண தானே போறீங்க. அங்க போயிட்டு இப்ப உலக மனுஷன்லாம் நிக்கிறான், எல்லாம் எல்லாம் உராளி பைய, அவாளி பைய, எல்லாம் துன்மா இருக்க பயிலும் நிக்கிறான். சொல்லக்கூடாது. கண்ணு நம்ம காதை வெடிக்கணும், பட்டாசு மாதிரி வெடிக்கணும்.
மூச்சு கட்ட மாட்டேங்கிறீங்களா? ஹல்லேலூயா. அவருக்கு புரியணும், நம்ம என்ன சொல்றோம்னு புரியணும். மூச்சு கட்ட மாட்டேங்கிறீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சில பஸ்ல போகும்போது யாராவது ப்ரே பண்ணி கூடுவாங்க, சத்தமா பண்ணிடுவேன். கேளு, நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, என்ன நீ கேளு, என் ஜெபத்தை நீ கேளு. ரோட்ல போயிட்டு இருக்காங்க, ஒரு கால் வருது, டக்குன்னு பாட்டி பாக்குறோம். ஹலோ, யாரு? என்னமா? ஐயா, எனக்கு அவசரமா ஜெபம் பண்ணும். நான் 1.5 மணி நேரம் கழிச்சு உனக்கு ஜெபம் பண்றேன், நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஏன், உனக்கு என்ன வியாதியா? உனக்கு என்ன வாய்க்க, உனக்கு என்ன கல்கோனா மிட்டாய் போட்டிருக்கியா? நிறுத்திட்டு ஜெபம் பண்ணணும். மூச்சு கட்ட மாட்டேங்கீங்களே, தலையிலே சொல்ல மாட்டேங்கீங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு வல்லமையான ஜெபம் பண்ணுங்க. ரோடா இருக்கட்டுங்க, பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டுங்க, மத்தவங்க கவனிக்கட்டும். அப்படி பயப்படுறீங்கன்னா நீங்க நற்சாட்சி இல்லை என்று அர்த்தம். ஒரு இடத்துல நீங்க போயிருக்கும் போது, ஒரு கடையிலே ஒரு இடிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஜெபம் வந்துச்சு, நான் ஜெபம் பண்ணலன்னு சொன்னால் அந்த வட்டாரத்திலே ஒரு நல்ல சாட்சி இல்லைன்னு அர்த்தம். சத்தமா நீங்க ஜெபிக்கணும், வல்லமையா நீங்க ஜெபிக்கணும். அப்பதான் நீங்க யாருன்னு தெரியும். ஓ, இந்த மனுஷன் ஜெபம் பண்ற மனுஷனா, அப்ப நமக்கு அடுத்த தடவை கூட்டுருவோம். அதில் சொல்ல மாட்டேங்கீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியில் எப்படி இரு? அனலா இரு, அனலா இருக்கணும். நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் வல்லமை பெருகணும், சக்தி பெருகணும். அடுத்து என்ன படிச்சீங்க? என்ன செய்? கர்த்தருக்கு ஆவியில அனலாய் ஊழியம் செய். தேவனுடைய வல்லமையோடு அனலாய் ஊழியம் செய், மகிமையோடு ஊழியம் செய். ஒரு பாட்டு பாடினாலும் நல்ல வாயை திறந்து, தொண்டையை திறந்து என்ன செய்யணும்? பாடணும். இப்ப பாருங்க, உண்மையில நான் சொல்றேன், தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் ஊழியக்காரிகளுக்கு தான் நல்ல குரல் இல்லை. உலக சில பாட்டுகள் நிறைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கேன், நல்ல குரல், அவ்வளவு அழகான குரல் உலக மனுஷனுக்கு. நம்ம ஆண்டு பிள்ளைகளுக்கு என்ன இல்லை, இந்த பாறையில போட்டு துணி அடிக்கிற போல கரவரா 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 கேக்குது. உலக ஆட்களுக்கெல்லாம் அவ்வளவு குரல். அதுக்கு நான் காரணம் சொல்றேன், நம்ம அதுக்குன்னு பிராக்டிஸ் பண்றாங்க. நம்ம என்ன பண்றோம்? நம்ம என்ன, எனக்கு உண்மையில சொல்றேன், எனக்கு அவ்வளவு பெரிய குரல் எல்லாம் கிடையாது. பிரசங்கம் பண்ண சொல்லுங்க, அடிச்சு போயிட்டு இருக்கோம். எனக்கு பாட்டுல நான் தோத்துருவேன். பாட்டுல நான் சொல்லுவாங்க, தோற்று தொப்பி வச்சு, தோத்து தொப்பி வச்சிருவேன். என்னால முடியாது. ஆனால் பிரசங்கத்துக்கு நான் பாஞ்சு போற ஒரு குதிரை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்கள் குரலை மினுசம் பண்ணிக்கொண்டே இருங்கள். அப்படின்னு அர்த்தம், தேய்ச்சிட்டே இருங்க, தேய்ச்சிட்டே இருங்க, கூர்மையாக்குங்க. அழகாய் பாட கூர்மையாக்குங்கள். உங்கள் குரல்களை கூர்மையாக்குங்கள். எனக்கு ஒரு ஆசை இருக்கு, இப்ப பிரசங்கம் பண்ற அதே குரல்ல சாகும் வரைக்கும் பிரசங்கம் பண்ணணும். ஹல்லேலூயா. பல்லு போகுதோ இல்லையோ, என் சொல்லு கரெக்டா இருக்கணும். என் ஆசை அது நடக்கும், அது நடக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. என் குரல் மாற நான் விரும்பவில்லை, என் ஊழியத்தின் உற்சாகம் மாற நான் விரும்பவில்லை. நம் ஊழியம் உற்சாகமா நாம் செய்ய வேண்டும். ஆமை கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு செய்யணும். அதனால இரு, கர்த்தருக்கு என்ன செய்? ஊழியம் செய். ஊழியம் என்ன? ஊழியத்தில் என்ன இருக்கு? பகுதி என்ன இருக்கு? ஒன்னு பாட்டு, இன்னொன்னு பிரசங்கம், இன்னொன்னு நம்முடைய நற்சாட்சிகள், நம்முடைய வார்த்தைகள், நம்ம நற்சாட்சியாய் நடந்து கொள்ளுகிற விதங்கள், ஆட்கள் மத்தியில் நடந்து கொள்கிற விதங்கள், பேசுற பழக்க வழக்கங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார்கிட்ட பேசினாலும் தயவு செய்து 1 ஹவருக்கு மேல பேசாதீங்க. 1 ஹவருக்கு மேல அந்நிய ஆட்கள் உட்கார்ந்து பேசாதீங்க. விசுவாசியோட கொஞ்சம் கம்மியாவே பேசுங்க. உங்கள்கிட்ட ஒரு காந்த சக்தி போல ஒன்று மறைந்திருப்பதாக நினைக்கட்டும். உங்களுக்குள்ள ஒரு மகிமை, ஒரு வல்லமை, ஒரு விடுதலை, ஒரு தெய்வீக சக்தி, ஒரு பிரகாசம் மறைந்திருக்க தேட வேண்டும். வல்ல சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப நெருங்குறதான அந்த ஆத்துமாக்களுக்கு அந்த பிரசன்னம் குறைவாய் எண்ணப்படும். உங்க மேல பிரசன்னம் இருக்கு, நீங்கள் ஜெபிச்சால் பலிக்கும், உங்கள் வார்த்தையில வல்லமை இருக்கு என்று உங்களை பார்க்கிற அவ்வளவு பேருக்கும் தெரியணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. உங்களுடைய பிரதிஷ்டையை நீங்க உடைச்சிடாதீங்க. நீங்க எடுக்கிற பிரதிஷ்டையை மட்டும் நீங்க உடைச்சிடாதீங்க. நான் 30 வருஷமாய் பிரசங்கத்துல வெள்ளை போடுவேன் என்று பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். இதுல ஆராதனையில என்ன போடுவேன்? மூச்சு கட மாட்டேங்கீங்களே. என்ன போடுவேன்? வெள்ளை நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். ஆராதனைக்காக நான் வெள்ளாட்டு ஒன்று ஜுப்பாய் வெட்டியோ இல்லைன்னா வெஸ்டர்ன் ஜுப்பாவையோ இல்லைன்னா பேண்ட் ஷர்ட்டு நான் போட்டுக்குவேன். ஒயிட் அண்ட் ஒயிட். அது பிரதிஷ்டை நான் உடைச்சதே இல்லை. ரயிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில எங்கே சில பெரிய கெஸ்ட் பாஸ்டர்லாம் கருப்பு போட்டு, கருப்பு பேண்ட், கருப்பு கோட்டு, ஆளும் கருன்னு இருக்கு. எல்லாம் இருக்கு கரடி மாதிரி. ஒரு கரடி வந்து புல்பட்டு எப்படி இருக்கும்? சொல்ற தப்பா நினைக்காதுங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்க. இந்த கருத்த மனுஷனுக்கு ஒயிட்ட போட்டு பாருங்க, பளிச்சுன்னு இருக்கும். அதில் சொல்ல மாட்டேங்கீங்களே. ஹல்லேலூயா. தலைமுடியும் கருப்பு, கோட்டும் கருப்பு, பேண்டும் கருப்பு, சாக்ஸும் கருப்பு, அப்புறம் ஆளும் கருப்பு, பல்லு மட்டும்தான் வெள்ளையா இருக்கு. என்ன என்ன வாழ்க்கைங்க இது? இத கூட செய்ய முடியாதா? ஒரு பிரதிஷ்டை. ஆண்டவருக்காக நான் பிரதிஷ்டை பண்றேன். எதை பிரதிஷ்டை பண்றேன்? கொஞ்சம் மாத்திக்கிறேன். ரலிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில காரியங்களை மாத்திக்கொள்ளுங்கள், தப்பல்ல. ஆண்டவருக்காக நான் அதை செய்கிறேன். ஆண்டவருக்கு அதை பிரதிஷ்டை பண்ணி கொள்கிறேன். ஆண்டவருக்காக நான் வாழ்கிறதுனால நான் அதை செய்கிறேன். உங்களுக்கு மகிமை பெருகும். ரலிலே சொல்லுவோம். தேவனுடைய மகிமை பெறுவதற்காக நம்மளையே நம்ம கொஞ்சம் கூட செதுக்க வேண்டும். அதிக பலம் கொடுக்கிறது. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல அதிக பலம் கொடுக்கிறது என்ன செய்யப்படுமாம்? கொடுக்கும்படிக்கு. ஆமே. அது வசனம் படிங்க பார்க்கலாம். செடி நீங்கள் கொடிகள், கொடி எதுவோ போடுகிறார், கொடுக்கும்படிக்கு. அதிக கொடி கொடுப்பதற்கா அது என்ன பண்றாராம்? மலையாளம் சொல்லப்பட்டிருக்காம செத்தி வெடிப்பாக்கு. அதை செதுக்கி செதுக்கி செதுக்குனாத்தான் புதிய பலம். மூச்சு கொட்ட மாட்டேங்கீங்களே. ஹல்லேலூயா. கொஞ்சம் செதுக்க வேண்டும். நம்மளையே நாம் செதுக்கினால் வேற ஒருத்தன் செதுக்க மாட்டான். நம்மளையே நாம் செதுக்க விட்டால் நம்ம எல்லாரும் செதுக்க வந்து கத்தி தூக்கி வந்துருவான் செதுக்கிறதுக்கு. நம்மளையே நாம் செதுக்கிறதுக்காக தயாராக நிற்க வேண்டும். இந்த ஊழியத்திலே வெறும் நம்மளை குற்றம் சொல்லாத அளவுக்கு நம்மளை நாம் செதுக்கி கொண்டே இருக்க வேண்டும். செதுக்க வேண்டும், செதுக்க வேண்டும், செதுக்கி கொண்டே. இது புரியுதா உங்களுக்கு? நம்ம இதை ஒரு சிலைய, ஒரு கல் தூணு, கல் தாங்க அது, ஒரு கல் தூணு, 5 அடியோ 4 அடியோ 3 அடியோ தூணுகளை அழகான ஒரு சிற்பமாக என்ன பண்றான்? அதை செதுக்குறான். இந்த கல்லுக்கு விலை 1000 ரூபாய்னா சிற்பத்துக்கு விலை 5000 ரூபாய். காரணம் ராத்திரி பகலா செதுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜெபத்திலே உங்களை செதுக்குங்கள். ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ண அவன் 1 மணி நேரம் ஜெபம் பண்ற, நான் இப்போது 3 மணி நேரம் ஜெபம் பண்றதுக்காக என்ன செதுக்குறேன். கஷ்டம்தான், செதுக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு பாஸ்டிங்கே ஒத்து வராது. நான் இப்ப என்ன பண்றேன்? பாஸ்டிங் போடுறேன். செதுக்கணும். அப்பதான் சிலை அழகாகும், விலை போகும். இல்ல இடையில உடைச்சு போட்டீங்கன்னா துணி அடிக்க பாட்டிமார் தூக்கி போயிருவாங்க. புரியலையா? செதுக்கிறதை விட்டுட்டு 2ஆ உடைச்சிட்டோம்னா பாட்டிமார் வந்து என்ன பண்ணுவாங்க? தூக்கிட்டு போய் 4 மிதிச்சு மண்ணுக்குள்ள வச்சு பதிச்சு வச்சு துணியை அடிப்பாங்க. கவனமாக இருங்கள். பாட்டிமாரி கைக்கு போயிடக்கூடாது. செதுக்கி 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 அது உயர்வான இடத்துல இருக்க வேண்டும். சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒரு சிலையை ஒரு பிளவராக, ஒரு பூவாக, ஒரு பறவையாக, ஒரு கழுகாக செதுக்கி உயர வச்சால் அது அழகு கொடுக்கும், அது அழகாக நிற்கும். வருஷத்தில் உங்களை ஒன்று கூட பிரதிஷ்டை பண்ணுங்க. நான் மணிக்கணக்கா ஜெபிக்க போகிறேன், நான் பாஸ்டிக்கு ஜெபிக்க போகிறேன், நான் இன்னும் ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் இன்னும் ஆண்டவருக்காகவே தோள் கொடுக்க போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. மோசையின் யோசுவாவின் காலத்துல அந்த உடன்படிக்கை மோசையின் காலத்திலே உண்டு. மோசையின் காலத்திலே உடன்படிக்கை பெட்டியானது அது தூக்கி கொண்டே வரப்படுது. 40 வருஷ காலமா அந்த பெட்டி சுமக்கப்படுது. ஒருத்தன் அல்ல, அது மாறி 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 ஆள வச்சிருக்கான். ஆனால் உண்மையாகவே அந்த வனாந்தரத்திலே சுமக்கும் போது மகிமை தெரியலங்க. நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, நான் எங்கேயும் சொல்லாத உங்களுக்கு சொல்றேன். அந்த வனாந்தரம் முழுமையாய் சுமக்கும் போது தெரியல. யோர்தான்ல வரும்போது அந்த மகிமை வெளிப்பட்டுச்சு. எப்படி வெளிப்பட்டுச்சு? எப்படி வெளிப்பட்டுச்சு? எப்படி வெளிப்பட்டுச்சு? யோர்தான் இரண்டாய் பிளர்ந்தது. ஹல்லேலூயா. அதுவரைக்கும் சுமந்தவருக்கு இல்லாத ஒரு மகிமை அந்த கடைசி காலத்திலே, அந்த கடைசி நேரத்திலே சுமந்தவன் 4 பேருக்கும் சந்தோஷம் பொங்குது என்றால் யோர்தான் 4 பேரால் பிளர்க்கப்பட்டிருக்கு. 4 பேருடைய அந்த சுமையினாலவே இஸ்ரவேலின் புத்திரர்கள் அவ்வளவு பேரையும் அவர்களை முங்கி சாகாதபடிக்கு கற்பணிகளும் தாத்தாமார்களும் பாட்டிமார்களும் அதை கடந்து போனார்கள். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. நீங்கள் சுமப்பது கர்த்தரேங்க. நீங்கள் சுமப்பது ஒரு மரத்தை அல்ல, நீங்கள் சுமப்பது ஒரு பித்தாளை அல்ல, நீங்கள் சுமப்பது தேவனை. ஹல்லேலூயா. உங்களால் ஆயிரக்கணக்கான பேர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆசைப்படுங்க, ஆசைப்படுங்க. எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. தேவன் என்னுடைய இதுபடி நான் பேசுறேன், உங்களுக்கு அது உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு குத்துப்படக்கூடாது. தேவன் ஒரு ஊழியக்காரன் அழைத்தது 50 பேருக்கோ 100 பேருக்கோ 1000 பேருக்கோ அல்ல, லட்சக்கணக்கான பேருக்கு சுவிசேஷம் ஆரம்பிக்கப்பட முடியும். உங்களால் லட்சக்கணக்கான பேர்கள் மனம் திரும்ப வேண்டும். லட்சக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு ஆதாயமாக வேண்டும். அவர்கள் ஆண்டவரை பிடிக்க வேண்டும். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். எங்கேயாவது ஒரு நண்டை போலவே ஒரு குழிக்குள்ளே ஒரு ஓட்டைக்குள்ளே மறைந்திருக்க இல்ல ஊழியக்காரன். தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 100 ஆத்மா வந்துச்சு, என்னங்க நடக்கும்? வயிற்று பிளப்பு நடக்கும். ஏதோ சாப்பிடுவோம், அதுக்கு தான் ஆண்டு அழைச்சாரா? நைட்டு கூடவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லட்சக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு நம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையினால அவர்கள் நிறுத்தப்பட வேண்டும், அவர்கள் பலம் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏறக்குறைய 35 லட்சம் ஜனங்கள் மோசைக்கு கீழே யோசுவா வரும்போது 4 பேர்னால விடுதலை. மோசையினாலவே ஆமென். ஏறக்குறைய 35 லட்சம் ஜனங்கள் ஆமென். சமுத்திரத்தை 2 யார் பிளந்தா? சமுத்திரத்தை யார் பிளந்தா? மோசை பிளந்தான். இப்ப யார் பிளக்க போறா? அந்த யோசுவா, அந்த 4 பேரு. ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையானது குறைந்து போவதில்லை. அது ஆண்டுகள் மாற மாற, ஆண்டுகள் போக போக தேவன் அதிசயத்தின் தேவனாத்தான் இருக்காரு. ஒருவேளை நமக்கு வயசாகலாம், நாம் பலவீனமாகலாம், கண் பார்வை குறையலாம், கால் பலம் இல்லாம இருக்கலாம், கைக்கும் காலுக்கும் பலம் இல்லாம இருக்கலாம். ஆனா இதயத்துல சக்தி இருக்கும். நான் அதை நம்புறேன். வயசாகிக்கொண்டே இருக்கும், இதயத்தில் என்ன இருக்கும்? வல்லமை இருக்கும், ஒரு சக்தி இருக்கும். அது மற்றவங்களை விடுவிக்கும், மற்றவங்களை பலப்படுத்தும், மற்றவர்களை ஆசீர்வதிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காஞ்சி ரோடுங்கிற இடத்துல கிருபாசனத்தை ஸ்தாபகராக இருந்த சாதுவையாங்கிற மனுஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப மறக்கெல்லாம் பண்ணியிருக்காரு. கடைசியில் செத்து போன பிறகு, மரித்த பிறகு அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ண பிறகு 1 மாதம் கழிந்து ஒரு பாட்டில் கொண்டு போய் எண்ணெயை சும்மா வச்சாங்களாம். அந்த இது மேலே, அந்த கல்லறை மேலே எண்ணெயை போய் வச்சுட்டு போயிட்டாங்களாம். மறுநாள் எடுத்து யாருமே ஒன்றும் ஜெபம் பண்ணாம எண்ணெய் சும்மா வச்சுட்டு அந்த எண்ணெயை எடுத்துட்டு ஒரு அம்மாவுக்கு வியாதிக்கு போட்டோன்னு சுகமாயிடுச்சு. அதுல இருந்து அந்த கல்லறைக்கிட்ட யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி வேலி போட்டாங்களா. ஏன்னா அது விக்கிர ஆராதனையா பிற்காலங்களில் மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் மரித்த பின்பு கூட ஒரு வல்லமை கிரியை செய்யுது. என்னுடைய வல்லமை கிரியை செய்ய முடியும். நான் அப்ப மரித்து போகும்போது அப்படியானால் உயிரோடு இருக்கிற உங்களுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகமானது வல்லமை எவ்வளவு அதிகமாய் கிரியை செய்யும். இந்த வல்லமை விட்டுறாதீங்க. அந்த வல்லமை தாங்கும், விடுவிக்கும், வியாதிகளை குணமாக்கும், அற்புதங்களை செய்யும். இது உங்களை ஊன்ற கட்டும், உங்களை தைரியப்படுத்தும். பரிசுத்த ஆவியின் பலத்தினால நம்பிக்கை பெருகும். ரோமர் 15:13. சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். போறேன் சீக்கிரம்.
ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் வசனம், பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் உண்டாகும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். அப்ப என்ன? பரிசுத்தாவின் பல ஒண்ணு, பல இரண்டாவது நம்பிக்கை, மூன்றாவது விசுவாசம், நாலாவது சந்தோஷம், அடுத்து 5 காரியம். பரிசுத்தாவி வெறும் ஆவி எல்லாம் அது சும்மா ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை அடிக்க அதல்ல. உங்களை இருந்து வல்லமை புறப்பட்டு போகும், உங்களை ஆறுதல் படுத்தும், உங்களை தைரியப்படுத்தும், உங்களை சமாதானப்படுத்தும். ஹல்லேலூயா. சனிக்கிழமை இதயத்தை சரியா சீரா வச்சுக்கோங்க. சனிக்கிழமை ராத்திரி இதயத்தை சீரா வச்சு கலகமோ கோபமோ வருத்தமோ இல்லாம இதயத்தை சீராக்க முயற்சி பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் தெளிவா இருக்கும். சனிக்கிழமை அங்க ஓடி இங்க ஓடி அங்க சண்டை போட்டு கோவப்பட்டு வீட்டுல சண்டை போட்டு கோவப்பட்டுட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன வரும்? ஞாயிற்றுக்கிழமை மூச்சு கட்ட மாட்டேங்கீங்களே, என்ன வரும்? வாயில கோபம் எரிச்சலும் சேர்ந்து பிரசங்கத்தோடு அள்ளிக்கிட்டு வரும். அது இங்க சமாதானத்தை சொல்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்க வாயில இருந்து விசுவாசத்தை ஒரு கற்றுக்கொள்ள வேண்டும், தைரியம் கற்றுக்கொள்ள வேண்டும், நம்ம தேவனுடைய வல்லமை கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வயசை பார்க்காதீங்க, தேவனை பாருங்க. தேவன் உங்களை உயர்த்த முடியும். அப்படி அவன் ஏற்ற வேலை உயர்த்தும்படிக்கு 1 பேதுரு 5:6 உயர்த்தும்படிக்கு என்ன செய்யுங்க? பலத்த கையில அடங்கி இருப்போம், பொறுமையாக இருங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறதாமே, மீண்டும் நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தினுடைய எல்லா திங்ஸை விட, கார் வண்டி சொத்தை விட ஒரு பவர், ஒரு வல்லமை, ஒரு சக்தி, ஒரு அதிகாரம் இருந்தால் உலகம் உங்களை உற்று பார்க்கும். மனுஷன் உன்னை கவனிச்சு பார்ப்பான் நம்மளை. ஹல்லேலூயா. வியாதிகள் மாறும், அதுதான் நமக்கு அதிசயம். ஹல்லேலூயா சொல்லுங்க. மீதி எல்லாம் நமக்கு கொஞ்சம் படுத்துக்கலாம், நமக்கு ரெஸ்ட் எடுக்கலாம், நமக்கு பைக்கில் காரில் போகலாம், அது ஓகே. ஆனால் மனுஷன் அதை விடுவிக்காது. ஒரு கார் வாங்கியிருக்கேன், இது மனுஷன் விடுவிக்குமா? இது எனக்கு கொஞ்சம் சொகுசா போறதுக்கு, இது மனுஷனுக்கு என்ன ஆறுதல் இருக்கு? நான் ஒரு ஆளுக்கு ஜெபிச்சால் பூதம் போகணும். நான் இங்க வீட்டில் இருந்து போன வாரம் ஜெபம் பண்றேன், ஒரு பிள்ளைக்காமே பக்க ஒரு நெடுங்காடு பகுதியில் ஒரு பிள்ளைக்கு ஜெபம் பண்றேன். பிள்ளை ஆடுதான். நான் ஆடுறதுக்கு முன்னாடி ஆடுதான்னு கேட்டேன், ஆடுதுன்னு ஒரு அம்மா சொன்னாங்க. அதுதான் நான் விரும்புறேன். போன்ல ஜெபம் பண்ண பிசாசு ஆடுது, அதான் நான் விரும்புறேன். அந்த வல்லமை நமக்கு ரீ செய்ய வேண்டாம். ஹல்லேலூயா. 4 பேருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்த போது யோர்தான் விலகி போகுது, யோர்தான் பின்னிட்டு பாயுது. முன்னிட்டு பாஞ்சு போனது இப்ப என்ன செய்யுது? இப்ப என்னங்க செய்யுது? அது பின்னிட்டு பாயுது. தண்ணியே பயப்படுதுங்க வல்லமைக்கு. மூச்சு கட்டவங்க கரங்கள் தெரியாத துதிங்க, நன்றி சொல்லுங்க, ஆண்ட மையப்படுத்துங்க. இந்த வல்லமையை கண்டு, 4 பேருடைய வல்லமை இருக்கிற பவரை கண்டு தண்ணி பின்னிட்டு பாய்ந்து ஒரு மலை போல குமியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பள்ளம் பார்த்து ஓடுகிற தண்ணி மேட்டை பார்த்து ஓடுது, மேட்டுக்கோடி குமிசலாக நிற்கிறது. ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தின் வல்லமை, ஒரு விசை கொடுக்கப்பட்ட விசுவாசம், ஜெயிக்க முடியுங்கிற விசுவாசம், உலகத்தின் சக்தி ஆளவனுடைய விசுவாசம். இதை விட்டுறாதீங்க. நாம் பலவீனமா இருக்கலாம், ஆண்டவர் பலவீனமா இல்லை, தேவன் பலவீனமாக இல்லை. நம்முடைய காரியங்கள் பலவீனமாக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் உள்ள நபர்கள் பலவீனமாக இருக்கலாம், தேவன் பலவீனமா இல்லை. தேவன் பலமாக இருக்கிறார், தேவன் அதிகாரமாக இருக்கிறார், தேவன் அற்புதமாக இருக்கிறார், தேவன் அதிசயமாக இருக்கிறார், தேவன் நாம் எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய சக்தி உள்ளவராய் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நான் தான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடும், இது எல்லாம் கூட கிடைக்கும்னு சொன்னதை போல சுவிசேஷ ஊழியர்களை பண்ணுகிற, சபையை நடத்துகிற, அப்போஸ்தலர் ஊழியம் பண்ற, தீர்க்கதரிசனம் பண்ற உங்களுக்கு கூடவே எல்லாம் வரும். ஆனா ஊழியம் தான் முக்கியம், உங்களுக்கு ஊழியம் தான் முக்கியம். ஹல்லேலூயா. ஜெயிக்கிற ஊழியம், ஜெயிச்சு கொண்டே போக வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. சாத்தான் சக்தி, போராட்ட சக்தி, அந்தகார சக்தி, துஷ்ட சக்திகளை அழித்து நாம் முன்னாலே ஜனங்களுக்கு அவர்கள் தடைகளை உடைத்து அவர்கள் விசுவாசம் வரக்கூடிய அளவுக்கு வரப்பது நடக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் ரொம்ப பாரப்படுறேன். இன்னும் நம்ம சிலவங்களுக்கு ஜெபம் பண்ணா நம்பிக்கை வரல,
சில புதிய ஆளுகளுக்கு நம்பிக்கை வரல, வெளிப்பாடு சொன்னால் நம்பிக்கை வரல, அப்படிலாம் இருக்கவங்க இருக்காங்க. நான் இன்னும் ஏதாவது ஒரு புதுமையான விஷயங்களை காமிக்கிறதுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே அவன் கண்ணை துறையுங்க. என்ன செய்யுங்க? அவன் கண்ணை துறையுங்க. அல்லேலூயா. ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். உங்க ஊர்ல இருக்கிற காளிப்பயல்கள், காளிப்பயல் புரியுதா உங்களுக்கு? நம்ம காளிப்பயலும் காளிப்பயலுக்கு நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்க? நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்க சொல்லுங்க? மூச்சு கட்ட மாட்டேங்கீங்களே. எப்படி சொல்றேன்? உங்க ஊர்ல இருக்கிற உருப்படாத கேஸுக்கெல்லாம் எப்படி ஜெபம் பண்றீங்க? அவன் தெரிஞ்சுக்க மனசே இல்லை. என்ன எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? எப்படி ஆகிலும் அடி கொடுத்தாகிலும் மூச்சு கட்ட மாட்டேங்கீங்களாங்க. சரியான அமைய அடி கொடுத்தாகிலும் அவன் என்ன செய்யணும்? கொண்டு வாங்க, கொண்டு வாங்க ஆண்டவர். ஒரு அழியில சொல்லுங்களேங்க. நீங்க இந்த என்னுடைய சின்ன வயசுல இருந்து ஒரு 10-12 வயசுல இந்த பொருட்காட்சி சாலை இல்ல, இந்த மியூசியம், நம்ம இது சர்க்கஸ் பார்த்துருக்கேன். சர்க்கஸ்ல சிங்கம், கரடி, சிங்கம், சிறுத்தை, புலிக்கு ஒரு குச்சி, அப்படி சுகப்பான ஒரு குச்சியை இப்படி நீட்டா அது இதுல ஏறி நிற்கும். பார்த்திருக்கீங்களா நீங்க? என்ன குச்சி இருக்கும்? நீட்டு என்ன குச்சி? அது சிகப்பான குச்சி. அதை காட்டின உடனே அப்படியே சீறிக்கிட்டு அது அப்படியே கீழ்ப்படிஞ்சு செய்யும். சிங்கம், சிறுத்தை, அந்த டைகர் எல்லாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிகப்பான ஒரு கம்பியை எடுத்து நல்ல பழுக்க வச்சு, புரியுதா? புரியுதா இல்லையாங்க உங்களுக்கு? கம்பிய தீக்குள்ள நல்ல பழுக்க வைப்பான். முதல்ல அது சிறுத்தைக்கும் அந்த சிங்கத்துக்கு கடிக்கலாம் தெரியாது. தெரியாம பழுக்க வச்சுட்டு பழுக்க வச்சுட்டு 2 வயசான குட்டிட்ட அப்படியே கண்ணுல காட்டிட்டு சூடு வச்சிருவான். அதுல இருந்து சேப்பு குச்சியை பார்த்த உடனே என்ன வருது? என்ன வருது? பயம் வருது. கீழ்ப்படியாத உருப்படாத கேசுக்கெல்லாம் ஒரு சிகப்பு குச்சி ஆண்டவர் காட்டணும். ஒரு சூடு போட்டு ஆண்டவர் கொண்டு வரணும். அதுக்கெல்லாம் அப்படி மேட்டா ஜெபம் பண்ணாதீங்க. ஆட்டிச்சு திருத்த ஜெபம் பண்ணுங்க. திருத்தி கொண்டு வரணும். இதுக்கெல்லாம் வசனம் சொல்ல நேரம் இல்லை. இதுக்கெல்லாம் வசனம் இருக்கு. ஆட்டிச்சு என்ன பண்ணுங்க? ஆண்டவரை ஆட்டிச்சு திருத்தி என்ன செய்யுங்க? கொண்டு வாங்க தெய்வ சபைக்கு. ஒரு அழியில சொல்ல மாட்டேங்கீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, இது பொல்லாத உலகம். எலிசாவுடைய மகிமை தெரியாமல் எங்க ஏறிப்போ? முட்டத்தலையா வயசான கொஞ்சம் மெதுவா ஏறிப்பா இருக்கும். அப்படியே மெதுவா போயிட்டு இருந்தாரு. பிள்ளைகளுக்கு அது பிடிக்கல. இந்த மாதிரி காபாலி பிள்ளைகளை, காபாலி பையங்களை, காபாலி பொட்டச்சிகளை ஏதாவது அடி கொடுத்து, ஏதாவது வியாதிகள் உண்டாயி, ஏதாவது பேய் பிடிச்சு எங்க வரணும்? சபைக்கு வரணும். இங்க ஆட்டம் போட்டு ஞானசனம் எடுத்து ஆண்டு ஆராதிச்சு சாப்பிட்டு ஊழியக்காரங்க விரோதமா நிக்கிறதுக்கு என்ன வரணும்? கம்பி ஆண்டு பழுக்க வைக்கணும். மூச்சு கட்ட மாட்டீங்களே. இப்போ கம்பியை பழுக்க வச்சாத்தான் அது திரும்பி வரும். வராது. ஒன்னும் தப்பு கிடையாது. கர்த்தருடைய பந்தி எடுத்து மகிமையுடைய வார்த்தையை கேட்டு பின்வாங்கி போறதுக்கு ஒரு கம்பி தேவை. அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை அவர்கள் வசனம் இருக்கு. அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளியும்படி மயங்கி கிடக்கு. மயக்கம் தெளிய வார்த்தை பத்தாது. பவுல் வார்த்தை சொல்ல வார்த்தை பத்தாது. வார்த்தையும் சொல்லி ஒரு சூடும் போட்டா மூச்சு கட்ட மாட்டேங்கீங்களாங்க. ஏங்க பயப்படுறீங்க? தேவைப்பட்ட பண்ணுங்க. அல்லேலூயா. எப்படியாகிலும் ஆண்டவரை ஆராதிச்சு தேவராஜ்யம் போக வேண்டும். எப்படியாக நாம் பட்ட பாடுகள் வீணாய் போகக்கூடாது. அவர்கள் தேவனுடைய ராஜ்யம் போவதற்காக கர்த்தர் எப்படியாகிலும் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க இந்த உலகத்தின் வழி அல்ல, நம்ம ஆண்டவரோடு நாம நெருங்கி நாம் போராடி யாக்கோபு போல ஜெபித்தால் இந்த வருஷம் நான் சொல்லுகிறேன், ஜெயம் இருக்கு, ஜெயம் இருக்கு, வெற்றி இருக்கு, வெற்றி இருக்கு, தோல்வி நமக்கு இல்லை. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவன் நம்மளை ஜெயிக்க அழைத்திருக்கிறார். தேவன் தோல்விக்காய் ஊழியக்காரனை அழைக்கவில்லை. அது எந்த ஊழியக்காரனாக இருக்கட்டும், கர்த்தர் உங்களை கொண்டு ஏதாவது ஒன்று வித்தியாசமாய் செய்து தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய ஊழியக்காரர்களை யாரென்று விளங்க பண்ண அவர் ஆயத்தமா இருக்கார்.
உங்ககிட்ட ஒண்ணும் இல்லாத மாதிரி நினைக்காதீங்க. உங்கள்ட்ட எப்பவுமே இருக்குன்னு நினைங்க. உங்கள்ட்ட பிரசங்கம் இருக்கு, உங்கள்ட்ட பாட்டு இருக்கு, உங்கள்ட்ட ஆராதனை இருக்கு. உங்ககிட்ட நீங்கள் ஜெபிச்சால் பிசாசு பேய்கள்லாம், நான் ஜெபிச்சால் பேய் பிசாசு ஓடும்னு சொல்றவங்க மட்டும் கையை தூக்காமீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லி முடிக்கிறேன். இந்த பிரசந்தங்கள் சொல்றேன். சோத்திரம். யோசேப்பு போத்திபார் வீட்டுல இருந்தான். போத்திபாரு எல்லாவற்றையும் அவனுக்கு ஒப்புவித்த போது அவனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாரா? அவருக்கு உண்டானது வீட்டிலையும் வெளியிலையும் யாருக்கு யாருக்கு? வீட்டுல போய் வாசிங்க, சொல்ல நேரம் இல்லை. போத்திபார் நல்லவனா? போத்திபார் மனைவி நல்லவளா? இல்ல. நல்லா கவனிக்கணுங்க. நல்லவன் அல்லாத இடத்துல கெட்டவனுடைய வீட்டுல நல்லவன் போறான். அந்த நல்லவனுடைய முகாந்தரமாக கர்த்தர் போத்திபாரையும் அவன் வீட்டிலையும் வெளியே உள்ளதை ஆசீர்வதித்தார். அப்படியானால் ஊழியம் பண்ற நம்மள அவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? உங்கள்ட்ட கேட்கறேங்க, ஏங்க நம்ம போத்திபாரோட நம்ம குறைஞ்சவங்களா? போத்திபார் மனைவியோட நம்ம மனைவிமாரில குறைஞ்சவங்களா? பின்ன ஏங்க அவிசமா சிந்திக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த போத்திபாரை ஆமே ஆசீர்வதிக்க ஆமே அவரு சித்தம் கொண்டால், தேவனுடைய பிள்ளையார்னு விளங்க வைத்தால், தேவன் நம்மளை விளங்க வைக்கணும். ஊர்ல, உங்கள் தேசத்திலே, உங்க ஊரிலே உங்கள் மேல மகிமையும் வல்லமையும் கொடுத்து, உங்களை ஐஸ்வர்யம் சம்பத்தும் கொடுத்து உங்களை ஆண்டு உயர்த்தணும். நான் அப்படி விரும்புறேன். இங்க எல்லோருக்கும் கார் வரும், உங்க எல்லாருக்கும் கார் வரும். ஆனா நீங்க கடத்தை மட்டும் முங்கிடக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். உங்க எல்லோருக்கும் டெரஸ் பில்டிங் வரணும் நான் ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. எல்லோருக்கும் 10 சென்ட்டுக்கு மேல இருக்கணும் இடம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்கள் சபைகளில் ஆத்துமாக்கள் குமிந்து வர வேண்டும். தேவனால முடியும் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்தை ஜெயிக்கணும். நீங்கள் யாராவது உங்கள்கிட்ட வந்து ஒரு பணம் கேட்டா கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க உயர்ந்து இருக்கணும். நீங்கள் போய் ஒவ்வொருத்திட்ட போய் கடன் வாங்க கூடாது. அந்த அளவுக்கு வரவே கூடாது. இந்த வருஷத்துல உங்களுக்கு தரித்திரங்களே கஷ்டங்களே ஆண்டவர் மாற்றக்கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசம் ஜெயிக்கும். ஆனால் ஜாக்கிரதையா இருங்கள். அப்புறம் ஆவியில அனலா இருங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அது கீழே ஒரு வசனம் படிச்சு பாருங்க. சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். நல்ல 2 வசனம் இருக்கு பாருங்க. ரோமர் படிச்ச வசனம் கீழே படிங்க பார்க்கலாம். நம்பிக்கையில் எப்படி இருங்கள்? சந்தோஷமா இருங்கள், பொறுமையாக இருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரிச்சிருங்கள். இங்க ஒரே ஒரு 4-5 மாசமா ஒரு ஐயா பாட்டு பாடின அம்மாவுடைய உங்க குடும்பம் தானே சௌமெல்லாம் இருந்தது யாரு? ஆமா ஐயா சௌமெல்லாம் இருந்தாரு. நான் போன்ல கூட பேசி நான் ஜெபம் பண்ணினேன். ஹல்லேலூயா. அது உபத்திரவம், பொறுமையா இப்ப காலம் நல்லா ஆயிடுச்சுல. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மருந்து குணமாக்கி நான் சொல்ல மாட்டேன், தேவன் குணமாக்கி இருக்கிறார். எத்தனை பேருக்கு மருந்து குணமாக்க முடியல, தேவன் குணமாக்குறார். ஆமா. உபத்திரல பொறுமையா இருங்க. கர்த்தருக்கு அடுத்தல ஜெபத்திலே உறுதியாக இருங்கள். உறுதியாக தரித்திருங்கள். தரித்திருக்கிற ஊழியம் வெற்றி பெறும். தரித்திருக்கிற ஊழியம் ஜெயிக்கும். நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் விசுவாசம் வேண்டும், ஜெபம் வேண்டும். ஜெபமே எல்லாவற்றுக்கும் பலனாக இருக்கும், அரணான கோட்டையாக இருக்கும். ஆபத்துகள், அனர்த்தங்கள், துக்கங்கள், வியாதிகளை மாற்றுவதற்கு ஜெபம் ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். ஜெபம் இல்லாமல் பெண்டிகாஸ்ட் ஊழியம் இல்லை. மற்ற ஊழியம் எல்லாம் வார்த்தையின் ஊழியம். பெண்டிகாஸ்டின் ஊழியம் ஜெபத்திலும் பரிசுத்தாவியிலும் விசுவாசத்திலும் உள்ள ஊழியமே ஊழியம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது எல்லா இடத்திலும் வெறும் பிரசங்கம்ங்க, வெறும் பிரசங்கம். நமக்கு வெறும் பிரசங்கம் அல்ல, நமக்கு ஜெபம், பரிசுத்தாவி, அப்புறம் விசுவாசம், பொறுமையோடு இருக்க வேண்டும். கர்த்தர் அதிசயங்களை செய்வார். எழும்பி நிற்போம். ஒரு பாடலை ஆமே ஜான்சன் பாஸ் தம்பி வந்து பாடுவார். எல்லாரும் உற்சாகமாய் கர்த்தரை துதிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென்.